ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, சத்து மாவு வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இல்லை இடியப்பம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலை டிஃபன் வந்து இடியப்பம் தான். சத்து மாவு இடியப்பம், அது பால்வாடியில் கொடுத்த சத்து மாவு தான். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசையக்கூடாது. கொஞ்சம் கொல கொலன்னு அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெய் ஊற்றி செய்கிறதுனால அந்த வாசனை ஃப்ளேவர்லாம் சூப்பராக நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது தேங்காய் பால்லாம் செஞ்சால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் தேங்காய் பால் செய்யலை. தேங்காய் பூ சேர்த்து தான், மேலே தேங்காய் பூ சேர்த்து சர்க்கரை போட்டு தான் சாப்பிட்டோம். இட்லி பானில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இடியப்ப கட்டி எடுத்து ஒரு தட்டில் துணி வச்சு வைக்கலாம். நம்ம துணி இல்லாமையும் செய்யலாம். நான் துணி வச்சு இடியப்ப தட்டு தான் இது. நான் துணி போட்டு தான் செய்கிறேன். கொஞ்சம் மாவு வச்சு புளிஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சத்து மாவு சாப்பிடாதவங்களாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க தான் சாப்பிட்ணும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. எப்படியோ மல்லு கட்டி புளிஞ்சிட்டேன். கஷ்டப்பட்டு எப்படியோ புளிஞ்சாச்சு. முறுக்கு மாட உழுது. ஆனால் அது வந்து முழுசாக நம்ம வந்து இடியப்பம் நார்மல் இடியப்பம் செய்வோம்ல, பச்சை மாவில் பச்சரிசி மாவில், அந்த இடியப்பம் மட்டும் அது வரல. ஏதோ வந்துச்சு, நல்லா தான் வந்திருக்கு. இது ஒரு தட்டு புளிஞ்சு எடுத்தாச்சு. வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட தேங்காய் பால்லாம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வேகிறது ரொம்ப லேட்டெல்லாம் ஆகலை. 5 நிமிஷத்தில் வெந்துடுது இடியப்பம். சத்து மாவு இடியப்பம் இது வெந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். முழுசாக கொஞ்சம் கூட உடையவே இல்லை, அப்படியே முழுசாக வந்துட்டு பாருங்கள். இன்னொன்று நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் வந்து இடியப்பம், சத்து மாவு இடியப்பம் தான். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது மாதிரி கிடச்சிச்சின்னா செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட வேண்டியதான். ஒரு லேயர் மட்டும் வச்சு அதில் தேங்காய் பூ சர்க்கரை, இன்னொரு லேயர் வச்சு சர்க்கரை தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. உண்மையே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நம்ம உப்பெல்லாம் போட தேவையே கிடையாது. சத்து மாவு நம்ம பிசையும் போது உப்பெல்லாம் போட தேவையே கிடையாது. இது மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நாட்டு சர்க்கரை கூட போடலாம். இதுக்கு பதிலாக நான் நாட்டு சர்க்கரை கூட போட்டு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.